இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி பங்குனி உத்திரம். காலையில் எழுந்து பாருங்கள், கோலம்லாம் போட்டாச்சு. வீட்டு வாசலில் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சிக்கு கோலம் கொஞ்சம் பெருசாக இன்றைக்கி நான் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம். நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த மாவு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கோணல் மாடலாக வந்திருக்கு. ஏன்னா சிக்கு கோலம் ஃபஸ்ட் டைம் பெருசாக போடுறல, அதனால் வாசப்படியிலையும் சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. அங்கே அடுத்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது பார்க்கலாம். சாமிக்கு வீட்டிலையே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் வந்து சாமிக்கு படைச்சிருக்கோம். சாமி நான் நல்லபடியாக திருப்தியாக கும்பிட்டுட்டேன். நீங்களும் இன்றைக்கி பங்குனி உத்திர நாளில் முருகரை வேண்டிட்டு எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமக்கு என்ன தேவையோ அதை தான் கடவுள் கொடுப்பாரு. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நம்புவோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். வாங்க முருகரை நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். நானும் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ளே போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கே என்னத்துக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அடிக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்காக தான் இப்போ எல்லா கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அன்னதானம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. முருகர் கோயிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து சிவன் கோயிலில். அங்கே முருகர் கோயிலில் வந்து ஏன் எடுக்கலன்னா அங்கே சாமி வீதி உலா போயிருக்கு. அங்கே நாங்கள் சிவன் கோயிலில் தான். முருகர் நல்ல அலங்காரத்தில் அழகாக இருக்கார். முருகர்னாலே அழகு தானே. சிவன் கோயில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கிரிவலம் கிளம்ப போகிறோம். நீங்களும் முருகரை தரிசனம் பண்ணிக்கோங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ நான் திருவண்ணாமலை கிரிவலம் தான் கிளம்பிட்டுருக்கோம். அது ஷார்ட் வீடியோவில் போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும். பாய்ங்க.